சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. முதல் முறையாக 2017 காலகட்டத்தில் டிரம்ப் அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு பிரதமர் மோடியுடன் நெருங்கிய நட்பை பாராட்டி வந்தார். பிரதமர் மோடி டிரம்பை இந்தியாவிற்கு அழைத்து நமஸ்தே டிரம்ப் நிகழ்ச்சி நடத்தினார். பதிலுக்கு அதிபர் டிரம்ப் மோடியை அமெரிக்காவிற்கு அழைத்து ஹவுடி மோடி நிகழ்ச்சியை நடத்தினார். மேலும் இருவரும் கிடைக்கும் நேரமெல்லாம் மாறி மாறி தங்கள் நட்பை பாராட்டி வந்தனர். அதிபர் டிரம்ப் வெரி குட் ஃப்ரெண்ட் என்று மோடியை போன்று வேறு தலைவரே இல்லை என்ற அளவிற்கு புகழ்ந்து பேசியிருக்கிறார். ஆனால் அனைத்தும் நடிப்பா என்ற ரீதியில் சமீப காலத்தில் டிரம்ப் மோடி நட்பு பல விமர்சனங்களுக்குள்ளாகியுள்ளது. 2025 டிரம்ப் மீண்டும் அதிபரான பிறகு வர்த்தகம், இமிகிரேஷன் மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் முரண்பாடுகள் வெளிப்பட்டன. கடந்த ஆண்டு பாகிஸ்தான் பஹல்காம் தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பதில் தாக்குதல் நடத்தியது. இரு பக்கங்களிலிருந்தும் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை அமெரிக்கா தான் தலையிட்டு நிறுத்தியது என்றும், இந்த போரை நிறுத்தாவிட்டால் உங்கள் மீது வரிக்கு மேல் வரி விதிப்பேன் என்று மிரட்டியவுடன் போரை இருவரும் நிறுத்தி கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் பல தசாப்தங்களாக இருந்து வரும் காஷ்மீர் பிரச்சனையில் இதுவரை மூன்றாவது நாடு தலையிட்டதே இல்லை. அப்படி இருக்கும் சூழலில் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா சமரசம் செய்ததாக ட்ரம்ப் கூறியது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. அதே சமயம் பாஜகவினரோ பிரதமர் மோடியின் திறமையால் இந்த தாக்குதல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக மார்தட்டி கொண்டனர். ஆனால் செல்லும் இடமெல்லாம் நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் பலமுறை அடித்து கூறி வந்தார். மேலும் அதனை காரணம் காட்டி தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். ஆனால் பிரதமர் மோடியோ ட்ரம்பின் கருத்துக்கு மறுப்பு கூட தெரிவிக்கவில்லை. நிலைமை இப்படியாக மோசமாகி கொண்டிருக்க ட்ரம்ப் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை காரணம் காட்டி 50% வரி டாரிஃபை உயர்த்தினார். இது இந்திய பொருளாதாரத்தை பாதித்தது. இந்தியாவிற்கு விதித்தது போல பல நாடுகளுக்கும் ட்ரம்ப் வரி விதித்திருந்தார். ஆனால் அந்த நாடுகளின் தலைவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்தபோது பிரதமர் மோடி அப்போதும் அமைதியாக இருந்தார். அடுத்ததாக இந்தியா மீதான இறக்குமதி வரிகளை 50%லிருந்து 18% குறைக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டது. பிரதமர் மோடியுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை நிறுத்திவிட்டு அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக கூறியதை அடுத்து இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் அமெரிக்கா பொருட்களுக்கு இந்தியாவில் 0 டாரிஃப் என்று இந்தியா அறிவித்து விட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது. அதேபோல் அமெரிக்கா சொன்னதைப் போல ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதையும் இந்தியா குறைத்து கொண்டது. இந்த சூழலில்தான் மத்திய கிழக்கில் நடந்து வரும் போரால் உலகம் முழுவதும் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து 30 நாட்களுக்கு மட்டும் எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என்று அமெரிக்கா அறிவித்தது. நாம் யாரிடம் எண்ணெய் வாங்க வேண்டும் என்று வேறு நாடு எப்படி தீர்மானிக்க முடியும் என்று பலரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் வழக்கம் போல் பிரதமர் மோடி மௌனமாக இருந்து வருகிறார். இப்படி ட்ரம்பின் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பிரதமர் மோடி பதிலளிக்காமலும் மறுத்து பேசாமலும் இருப்பது நாட்டு மக்களிடையே பல யூகங்களையும் சந்தேகங்களையும் எழுப்பி வருகிறது. ராகுல் காந்தி பிரதமர் மோடி ட்ரம்பிடம் வசமாக ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதுவரை எதிர்க்கட்சிகள் மட்டுமே இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் தற்போது பாஜகவிலிருந்தே மோடிக்கு எதிராக குரல் எழும்பியுள்ளது. பாஜகவின் மூத்த தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி பிரதமர் மோடிக்கு எதிராக பேசுவது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் இந்த முறை வைத்திருக்கும் குற்றச்சாட்டு மோடியின் அரசியலையே ஆட்டி பார்த்திருக்கிறது. இது தொடர்பாக சுப்பிரமணியன் சுவாமி வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் 3வது முறையாக பிரதமரான மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்? மோடி எதனால், யாரால் இப்படி இருக்கிறார் என்பதை என்னிடம் எனக்கு தெரிந்த அமெரிக்கர்கள் கூறினார்கள். ஆனால் அதை என்னால் வெளியில் சொல்ல முடியாது. அது வெளியே தெரிந்தால் மோடி தனது பிரதமர் பதவியை கூட ராஜினாமா செய்ய வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி அமெரிக்காவிடமும் அதிபர் ட்ரம்பிடமும் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார் என்ற எதிர்க்கட்சியினரின் குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் வகையில் சுப்பிரமணியன் சுவாமி கருத்து தெரிவித்திருப்பது இந்திய அரசியலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள்.
சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.